Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல மட்டர் சப்பாத்தி ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது நம்ம பச்சை பட்டாணியை வச்சு செய்யற சூப்பரான ஒரு சப்பாத்தி. வாங்க இத ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம பச்சை பட்டாணியை அரைச்சு எடுத்துக்க போறோம். நான் வந்து 1 கப் போல ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துர்க்கேன். நீங்க frozen பட்டாணி அப்படி இல்லனா நம்ம ஊற வச்சு எடுத்துப்போம் இல்லையா காஞ்ச பட்டாணி அத கூட ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இதுக்காக நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க பட்டாணியை உள்ள சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு முதல்ல தண்ணி ஊற்றாம இதை வச்சே மிக்ஸ் பண்ணுங்க. இதுலேயே நிறைய வாட்டர் இருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை இந்த நல்ல சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பிசைவோமோ அந்த மாதிரி ஒரு நல்ல சாஃப்ட் டோவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற விட்டுடலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி பால்ஸ் பிடிச்சி திரட்டுவோமோ அதே மாதிரி தான். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் பிடிச்சிருங்க. எல்லாத்தையுமே இப்போ பால்ஸ் மேக் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. பண்ணிவிட்டு நல்லா நைஸாக எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கோங்க. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு திரட்டுவோமோ அதே மாதிரி தான் திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், திரட்டியாச்சு. இந்த மாதிரி நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுருக்க சப்பாத்தி மாவை ப்ளேஸ் பண்ணிடலாம். போட்டுட்டு உடனேலாம் ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடும் வேக விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில். கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா 2 சைடுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் திருப்பி போட்டு. நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இன்னொரு சப்பாத்தியும் சுட்டுடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சப்பாத்தியுமே சுட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டர் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நம்ம வெறும் சப்பாத்தி செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி பட்டாணி கலந்து செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே உடம்புக்கு ஹெல்தி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.